Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் ஏடி 3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 4 பைவேரியன்ட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஹிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன வேணும், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன போகும், நீங்க இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சும்மா கண்டென்ட் மட்டும் இது இந்த கான்செப்ட் படிச்சா நம்ம எழுதிடலான்ற லெவலுக்கு நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி நோட்ஸ் வச்சிருப்பீங்க, அதெல்லாமும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன் 4th யூனிட்டுக்குலாம். ஓகேங்களா? ஸோ பைவேரியன்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் ஃபுல்லா 3rd யூனிட்ல யூனிவேரியன்ட் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதோடைய யூனிவேரியன்ட் அனாலிசிஸ் என்ன, நியூமரிக்கல் சம்மரிஸ் என்ன, அதுல என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, ஸ்கேலிங்கு, இன்இக்வாலிட்டி, ஸ்மூத்திங்கு, ஸ்டாண்டர்டைசேஷன், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். இப்போ பைவேரியன்ட் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? யூனிவேரியன்ட் மீன்ஸ் சிங்கிள் வேரியபிள்ல நம்ம ஆக்சஸ் பண்ண வைக்கிறது தான் யூனிவேரியன்ட் அனாலிசிஸ். பைவேரியன்ட் அனாலிசிஸ் அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 2 வேரியபிள். ஓகேவா? இட் இஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் தட் இன்வால்வ்ஸ் த அனாலிசிஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். 2 வேரியபிள் எடுத்துட்டு இதுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறது தான் இந்த பைவேரியன்ட் அனாலிசிஸ் அப்படின்றது. ஓகேங்களா? the goal is to determine if there is a correlation, association or a causal relationship between 2 variables. இதுக்கு என்ன பண்ண போறோம்? 2 வேரியபிளுக்கு இடையில உள்ள correlation, association என்ன இருக்கு, causal relationship எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 வேரியபிளுக்கு இடையில நடக்க போற விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பைவேரியன்ட் அனாலிசிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப்ஸ், என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு பைவேரியன்ட் அனாலிசிஸ்லனா, பைவேரியன்ட் அனாலிசிஸ் தான் பிவிஏன்னு கொடுத்துருக்கேன். 2 கண்டினியூஸ் வேரியபிள், 2 கண்டினியூஸ் வேரியபிள் இருக்கு அப்படின்னா அதுக்கு இடையில உள்ள பைவேரியன்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்கும்னா ஸ்கேட்டர் பிளாட் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 வேரியபிளுக்கு இடையில இருக்கிறது ஸ்கேட்டர் பிளாட் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ண முடியும். இங்க யூஸ் பண்ற டெக்னிக் பார்த்தோம்னா பியர்சன் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா தெரியும், நம்ம மேக்ஸ்ல நார்மலா கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ 2 வேரியபிள் இருக்கு, இந்த வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்க்க போறது அந்த காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். சோ மெஷர்ஸ் த ஸ்ட்ரெngth அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 கண்டினியூஸ் வேரியபிள். ஒரு இன்டர்வல் பீரியடுக்கு இடையில 2 கண்டினியூஸ் வேரியபிள் இருக்கு அப்படின்னா அதுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றது, எந்த டைரக்ஷன்ல அது மூவ் ஆகுதுன்னு சொல்றது அந்த பியர்சன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இங்க என்ன பண்ணும் அப்படின்னா -1 ரேஞ்ச் டு +1 ரேஞ்ச்குள்ள தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இன்டர்வல் ரேஞ்ச். அதுவே 0ன்னு எனக்கு வந்துச்சு அப்படின்னா அங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு அர்த்தம். சோ லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பெஸ்ட் ஃபிட் லைன் செட் பண்றதுக்காக. எந்த லைன் நம்ம ரிலேஷன்ஷிப்ல பெஸ்ட் ஃபிட்டா கரெக்டா எனக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லீனியர் ரெக்ரெஷன் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தோம்னா பைவேரியன்ட் அனாலிசிஸ் ஆஃப் 2 கேட்டகரியல் வேரியபிள். ஓகேவா? முதல்ல பார்த்தது 2 கண்டினியூஸ் வேரியபிளுக்கு எப்படி இருக்கும், அடுத்து நம்ம பார்க்கிறது 2 கேட்டகரியல் வேரியபிளுக்கு எப்படி இருக்கும். இங்க நம்ம யூஸ் பண்ண போற டெஸ்ட் சை ஸ்கொயர் டெஸ்ட், அதாவது அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி பண்றது. ஓகேங்களா? சை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு இந்த சிம்பிள் எக்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டு ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் O minus E the whole square divided by E. ஓகேங்களா? இதுதான் நமக்கான ஃபார்முலா. இது நமக்கு நார்மலா இது வரையும் தெரிஞ்சா போதும் சை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு மட்டும். இங்க நம்ம யூஸ் பண்ண போறது நம்ம கிராஸ் டேபிளேஷன். அதுவே 2 கண்டினியூஸ் வேரியபிளுக்கு ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணி போட்டோம். இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் டேபிளேஷன், ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி நான் மென்ஷன் பண்ண போறேன். ஓகேவா? தேர்ட் ஒன் பார்த்தோம்னா பைவேரியன்ட் அனாலிசிஸ் ஆஃப் 1 கண்டினியூஸ் அண்ட் 1 கேட்டகரியல். ஓகேவா? முதல்ல 2 வேரியபிளுமே எனக்கு பைவேரியன்ட் அனாலிசிஸ்ல கண்டினியூஸா இருந்தா என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் கேட்டகரியலா இருந்தா என்ன பண்ணுவேன். இப்போ ஒரு வேரியபிள் கண்டினியூஸாவும் ஒரு வேரியபிள் கேட்டகரியல் வேரியபிளாவும் இருந்தா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டி டெஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? டி டெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 2 குரூப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். இப்போ பாருங்க x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் s1 ஸ்கொயர் டிவைடட் பை n1 பிளஸ் s2 ஸ்கொயர் டிவைடட் பை n2. ஓகேவா? x1 அண்ட் x2ன்றது சாம்பிள் மீன், x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் சாம்பிளோட வேரியன்ஸ், n1 n2ன்றது சாம்பிளோட சைஸ். இந்த மாதிரி டி டெஸ்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஒரு கேட்டகரியல் வேரியபிளையோ ஒரு கண்டினியூஸ் வேரியபிளையோ. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போற டெக்னிக் அனோவா, அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். ஓகேவா? மோர் தென் ஒரு 2 குரூப்புக்கு மேல இருக்குன்றப்ப நான் இந்த அனோவா டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா அனாலிசிஸ் பண்ண முடியும். டெஸ்ட் வெதர் தேர் ஆர் எனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மீன்ஸ் ஆஃப் 3 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ். அதாவது 2 இல்லனா 3க்கு மேல இருக்க குரூப்ஸ்க்குள்ள எனக்கு வேரியபிள்ஸ்க்கு நான் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும்னா இந்த
இந்த அனோவா டெக்னிக் யூஸ் பண்ணி நான் பண்ணலாம். ஓகேவா? தீஸ் ஆர் சம் டைப்ஸ். ஓகே, என்னெல்லாம் டைப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைவேரியன்ட் அனாலிசிஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டெப்ஸ். என்ன ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும்? நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் கையில் இருக்க நோட்ஸ் படிச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்டை லாஸ்ட் மினிட்ல பார்க்கறதுக்கு என்னால் முடிஞ்சது மட்டும் நான் இப்போதைக்கு தரேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. முதல்ல அப்ஜெக்டிவ், நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ டிஃபைன் த அப்ஜெக்டிவ், நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோம், என்னெல்லாம் வேரியபிள் எடுத்திருக்கோம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அப்ஜெக்டிவை சொல்லிடணும். அடுத்து விஷுவலைஸ் த டேட்டா, நம்ம வச்சிருக்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணி காட்டணும். ஸ்கேட்டர் பிளாட் கிராஸ் டேபிளேஷன்லையா எதுல நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்ல நான் ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி டேட்டாவெல்லாம் பார்க்கணும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா சூஸ் த அப்ரோப்ரியேட் டெஸ்ட், நான் எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணி என்னோட டேட்டாவை அனாலிசிஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ சூஸ் த அப்ரோப்ரியேட் டெஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ டி டெஸ்ட் யூஸ் பண்றேன்னா, அனோவா டெஸ்ட் யூஸ் பண்றேன்னா, சை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்றேன்னா, ஓகேங்களா, இல்ல காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்றேன்னா, இந்த மாதிரி வேரியஸ் டெஸ்ட்ல நான் எந்த டெஸ்ட்டை எடுத்து என்னுடைய வேரியபிள்ஸ் பைவேரியன்ட் அனாலிசிஸ் நான் பர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு சூஸ் பண்றது தேர்ட். நெக்ஸ்ட் அந்த சூஸ் பண்ண டெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டெஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? பெர்ஃபார்ம் பண்ணி கடைசி அதுதான் பெர்ஃபார்ம் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். நான் தேர்ட் ஸ்டெப்ல சூஸ் பண்ண டெஸ்ட்டை ஃபோர்த் ஸ்டெப்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன். ஃபிஃப்த் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்பிரட் த ரிசல்ட், எனக்கு கிடைச்சிருச்சு, இப்போ நான் சூஸ் பண்ணி ஒன்று வச்சுட்டேன், என்ன பண்ணணும், அந்த ரிசல்ட்டை எனக்கு எடுத்து காட்டணும், கரெக்டா போட்டு நான் காட்டணும். இதுதான் என்னோட ஃபிஃப்த் ஸ்டெப், இன்டர்பிரட் த ரிசல்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்ஜெக்டிவ் வேணுமோ நான் அதை டிஃபைன் பண்றேன், அதான் டிஃபைன் த அப்ஜெக்டிவ். அடுத்து என்னோட டேட்டாவெல்லாம் எடுத்து விஷுவலைஸ் பண்ணி காட்டணும், ஒரு கிராஸ் டேபிளேஷன் ஃபார்மேட்லயோ இல்ல எந்த மாதிரி ஸ்கேட்டர் பிளாட்ல கொடுக்குறாங்களோ அதை நான் எடுத்து பர்சன்டேஜ் டேபிள்லாம் யூஸ் பண்ணி நான் காட்டணும். அடுத்து என்ன வேணுமோ அந்த டெஸ்ட்டை நான் செக் பண்ணணும், அதாவது எந்த டெஸ்ட் வேணும் நான் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ண டெஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னோட ரிசல்ட்டை இன்டர்பிரேட் பண்ணி கிளியரா காட்டணும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏஜ் அண்ட் இன்கம், நம்மளோட ஏஜ் எவ்வளோ அதுக்கு பொறுத்து நம்மளோட இன்கம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கொடுக்குற அனாலிசிஸ் டெஸ்ட் வந்து எங்க யூஸ் ஆகுதுன்னா பைவேரியன்ட் அனாலிசிஸ்ல யூஸ் ஆகுது. ஓகேவா? இவ்வளவுதான் நமக்கு பைவேரியன்ட் அனாலிசிஸ் அப்படின்னா சிம்பிளா டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு டெக்னிக் இது எதுக்காக அப்படின்னா ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வரது அந்த பைவேரியன்ட் அனாலிசிஸ். இதுல இருக்க டைப்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு கண்டினியூஸ் வேரியபிளுக்கு இடையில பண்ணா ஸ்கேட்டர் பிளாட்லயும் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இல்ல லீனியர் ரெக்ரெஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணலாம். ரெண்டு கேட்டகரியல் வேரியபிளுக்கு இடையில நான் வந்து பைவேரியன்ட் அனாலிசிஸ் பண்ணதுன்னா சை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். கிராஸ் டேபிளேஷன்ல என்னால விஷுவலைஸ் பண்ணி காட்ட முடியும். அதுவே பைவேரியன்ட் அனாலிசிஸ் ஒரு கண்டினியூஸ் வேரியபிள்ல ஒரு கேட்டகரியல் வேரியபிள்ல பண்ணா டி டெஸ்ட் அனோவா டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணி நான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸ்டெப்ஸ்ல பார்த்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணுமோ அப்ஜெக்டிவ் டிஃபைன் பண்ணணும், டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி காட்டணும், என்ன டெஸ்ட் வேணுமோ அந்த டெஸ்ட்டை நான் முதல்ல சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த சூஸ் பண்ண டெஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ணிட்டு என்னோட ரிசல்ட்டை ஃபைனலா இன்டர்பிரேட் பண்ணி காட்டணும். எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறது ஏஜ் அண்ட் இன்கம் பொறுத்து அந்த பைவேரியன்ட் அனாலிசிஸ் பர்ஃபார்மன்ஸை எடுத்துக்கிறேன். ஓகே, ரொம்ப ஈஸியான டாபிக்மா, சிம்பிள் ஒன் தான் பைவேரியன்ட் அனாலிசிஸ். நீங்கள் எப்படி இன்வேரியன்ட் படிக்கிறீங்களோ அதே மாதிரி பைவேரியன்ட்டும் ஈஸியாக படிச்சிடலாம். உங்ககிட்ட இருக்க நோட்ஸ் வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஹிண்ட்ஸ் நம்ம வீடியோஸை பார்த்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.